தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம இறைவனை வழிபடும் போது ஆழ்ந்த தியானத்தில் நம்ம கண்மூடி தியானம் பண்ணுறது ஒரு வகை உண்டு, மந்திரம் சொல்லி நம்ம வழிபடுறது இன்னொரு வகை உண்டு. இதுக்கு எதில் ரொம்ப சக்தி அதிகம்? கடைகளுக்கு போய் சாமான்லாம் வாங்குறீங்க இல்லையா, அது கேஷாக கொடுக்குறீங்க, கேஷ் தானே கொடுக்குறீங்க. பொய்யா புழுவுது பாருங்க, கேஷாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னால் பரவாயில்ல. நான் அந்த காலத்து ஜீவன் தெரியுதா, இந்த காலத்து புள்ள இதுங்க சொல்லுது கேஷாக தான் கொடுக்குறோம் தாத்தான்னு. அழகாக வினாடி நேரத்தில் ஜிபேயில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. நானும் அதுதான் பண்ணுறேன் இப்பெல்லாம், சந்தேகம் இல்லையே. இதே தான் ஐயா அந்த கேள்விக்கு பதில். காசு ஹார்ட் கேஷாக வச்சுருக்கிறது கஷ்டம்தான் சார். இது ஏதோ நோட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஆக்சுவலாக கடைக்காரர் சொல்கிறது யோ இது கள்ள நோட்டி அப்படின்னு படிச்சுட்டு சொல்லிவிடுவார். ஆனால் சொல்ல முடியல, பழக்க தோஷம். சார் நோட்டு ஒரு மாதிரி இருக்குது சார், வேறு நோட்டு கொடுங்க. ஜிபேயில் அடிச்சிங்கன்னா சார் ஜிபேயில் இது வர்றது நோட்டு வேறு மாதிரி இருக்குது, சொல்ல முடியாது. சந்தேகம் இல்லையே. இல்லை, இது இங்கேருந்து கடைக்கு போகிறதுக்குள்ளே யாரும் வழிப்பறி பண்ணிவிடுவாங்க. சந்தேகம் இல்லையே. அந்த மாதிரி ஹாட் கேஷ் அப்படிங்கிறது இப்போ கேட்ட கேள்வியில் ரெண்டில் ஒன்று. இன்னொன்று ஜிபே மாதிரி. அந்த கேள்வியில் என்னென்ன, இப்போ தியானத்தின் போது அப்படி மௌனமாக இருந்து கொண்டு தியானம் செய்வது நல்லதா? அதுலேயும் இன்னொரு கேள்வி கேட்டியடமா, மந்திரம் சொல்லி வழிபடுவது உகந்ததா? தெரியுதா, இதில் ரொம்ப சக்தி அதிகம். இதுதான் தியானம் செய்து வழிபடுவது. இந்த மந்திரம் சொல்லி வழிபடுவது என்பது அந்த அதாவது அறிமுக நிலை. புரியும்படியாக சொல்கிறதுனா ஸ்டார்டிங் பீரியடு. ஹார்ட் கேஷ் கூடாதுன்னு அடியன்னு சொல்லவே வரல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வச்சுட்டு இருந்தோம் சில இடங்களில், அது தான். ஆனால் இதனுடைய நிறைவு முடிவு என்று பார்த்தால் தியானம் தான். தியானம்னாக்க அது மட்டும் தியானம் அல்ல. ஒரே ஒன்று நினச்சிக்கிட்டு அதுலேயே ஆழ்ந்து கிடக்கும் இல்லையா, அதுவே தியானம். நான் ரெண்டாவது நினைக்காமன்னு சொல்லலை. ஏன்னா இரண்டு அற்ற நிலை அத்வைத்தம். ரெண்டாவதுன்னு ஒன்று இருந்தால் தானே அதை நினைக்கிறதுக்கு. இது வரைக்கும் சந்தேகம் இல்லையே. இல்லை. அதுபோல் நாம் ஒன்றையே பற்றி பிடித்து கொண்டு அதையே நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அது தியானம். இது பழக்கத்தில் தான் வரும். அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுனாக்க இதை நமக்கு ஊட்டுவதே மந்திரம் சொல்லி பூஜை சொல்லுவது. அந்த மந்திரம் சொல்லும் பொழுது கூட இந்த குழந்தை கேட்குறாளோ இல்லையோ, அது இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்திரம் சொல்லும் பொழுது நாம் அப்படி இல்லை கணா நாம் தாக் கணகபதி கும் ஹவா மகே கவிங் பாமி. டேய், கன்னத்தில் கையை வச்சுன்னு உட்காந்துருக்கான் பாரு, இந்த டம்ளர் எடுத்து இந்த பக்கம் வைடா. கண்ணா நாம் இங்கே என்ன பார்க்குற சொல்லு. தயவு செய்து இவ்வாறு செய்யாதீர்கள். பூஜா நேரங்களில் மந்திரம் சொல்கிறோமோ அதுதான். தயவு செய்து இப்படி இங்கே இது போகிறது, கன்னத்தில் டம்ளர் எடுத்து வை, சொல்லு. நடுவில் இப்படி விட்டோம்னாக்க அந்த மந்திரங்களுடைய பலம் வீரியம் பளிச்சுன்னு புரியும்படியாக சொல்கிறோம்னா வைப்ரேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கட்டாயிடும் தாயி. அதனால தான் இன்றைக்கி பல இடங்களில் மந்திரங்களை நாம் சொல்லி பண்ணினா கூட 5% 10% தான் நமக்கு பலன் கிடைக்குது. மிச்சம் 85% எங்கே போகிறதோ இந்த எல்லா பொருளும் தெளிவாக இருக்குது. பூஜா திரவியங்கள் பொருட்கள் கரெக்டாக சரியாக இருக்குது. எங்கே போச்சு? ஏமாந்து போயிடுறோமே. அந்த மந்திரங்களையும் சிலதை கொஞ்சம் சொல்லலாம், மிச்ச பிரகாரம் உதடு மட்டும்தான் அசையலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் தியானம். அங்கே உட்காரும் பொழுது
அந்த உதடு மட்டும்தான் அசையலை. அது கடைசியில் அஜபா அந்த நிலையை கொண்டு விட்டுரும். அதுக்கப்புறம் உதடு அசைன்னு நின்று போயிடும். இப்படி கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ண அதை கண்ணை திறந்துக்கிட்டு இருந்தால் கூட, நாம் யாராக கூடவாவது பேசிக்கொண்டிருந்தால் கூட உள்ளூர் அது பாட்டில் அந்த தியானத்தில் இருக்கும் ஐயா. அந்த தியானத்தில் அது இருக்கும். இவ்வளவு நேரம் சொன்னீங்க, ஏதோ பரவாயில்ல ஒத்துக்கிறேன். இப்போ கடைசியில் ஒன்று சொன்னீங்க பாருங்க, அதை ஒத்துக்க முடியாது. சந்தேகம் வருது இல்லை? ஆனால் அடுத்தவங்கள்ட்ட பேசும்பொழுது கூட உள்ளே இருக்கிறது எப்படி அங்கே சந்தேகம் வரணும், வரலைன்னா கூட. தெரியுதா? மறுபடியும் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் இஸ் பெட்டர் தென் தியரிட்டிக்கல். ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயா. எதையும் வாக்கு சாதுரியத்தினால வாசாம கோச்சரம் அதெல்லாம் அடைய முடியாது. ஒரே ஒரு உதாரணம், எல்லாம் நம்ம இஷ்டம்தான் நினச்சிட்ருக்கோம். இதெல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு இல்லை, சும்மா ஊரை ஏமாற்றிட்டு இருக்கோம் நாம். தெரியுதா? சும்மா டவாய்க்கிறோம், அதுதான் உண்மை. எல்லாம் இஷ்டப்படி கொஞ்சம் வரையறுங்க. கண்ணை மூடிட்டேனா சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்க வரேன், அவசரப்படாதீங்க. வாய் மூடிட்டேனா சார், ஒரு அரை மணி நேரம் மௌனமாக இருக்கேன், முடியுமா முடியாத? முடியும். அரை மணி நேரம் கண்ணை மூடிக்கிறேன், முடியுமா முடியாத? முடியும். ஒரு கொஞ்ச நேரம் இருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் நான் மூச்சை நிறுத்திவிட்டு பிறகு வருகிறேன். எங்கே பண்ணம் பார்க்கலாம். என்னையா இது? ஒரு ஜீவராசி, ஒரு மனுஷனாவது நினச்சி வெளியில் விடுறோமா? நினச்சி வெளியில் உள்ளே இழுத்துக்கிறோமா? உண்டா இல்லையா? உள்ளே ஒன்று உட்கார்ந்து கொண்டு அது இயக்குகிறது. அதை உணர்ந்து கொண்டால் நாம் எவ்வளவு காலம் வரையில் வேண்டுமானாலும் இந்த மூச்சு காற்றை உஸ்வாசம் நிஸ்வாசம், அதாவது உள்ளே இழுக்கிறது வெளியில் விடுறது இல்லாமல் அப்படியே உட்காண்டிருக்கலாம். அதனால தான் காஞ்சி பெரியவர், யார் பூண்டி மகான், இந்த ரமண மகரிஷி, அப்பா எத்தனை பெரியா இவர்களெல்லாம் இப்படி அழகாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படி அதில் அந்த மூச்சு காற்று இருக்கு இல்லையா, வெளியும் போகாது உள்ளேயும் வராது. தன்னை அறிந்து இன்பம் முறை வெண்ணிலாவேன்னு வள்ளலார் கதர்னாரே, நாம் எந்த மூலை? ஆகவே மந்திரங்களை வாயால் சொல்லுவது லௌகீகம், ஓரளவு நெருங்குமுறை, அதாவது ஆரம்பகால கல்வி வச்சுக்கோங்க. அதனுடைய நிறைவு பட்டதாரியாக வெளியில் வர வேண்டும் என்றால் அது தியான நிலை. இவ்வளவு நேரம் ஆன்மீக சிந்தனையோடு பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்மா. தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் தான் கேட்டீர்கள் அல்லவா? அவ்வளவு பேர்களுக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும் என்று காஞ்சி குருநாதர்களையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு, அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.